வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில யூனிட் 8ல ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்க போறோம். அதாவது கேசி கேபி எப்படி ஒரு ஈக்குவல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சார் இங்க எழுதுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா ரியாக்டன்ட், சரியாமா? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப புதுசா ஒன்று பார்க்க போறோம் என்னன்னா ஈக்குலிபிரியம் சிம்பிள் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து சிடியா மாறும். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணீங்கன்னா சியும் டியும் மறுபடியும் ஏ பிளஸ் பியா மாறும். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதை பவர்ல போடணும். இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது சொன்னது வந்து என்னன்னா லா ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் நடக்கிறது வந்து என்னன்னா ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் நடக்குது ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா ஆர்எஃப் கண்டுபிடிக்க போறேன். அதாவது ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அப்ப என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேட். அப்ப என்ன இருக்கு எனக்கு? ஏ கான்சென்ட்ரேஷன் அண்ட் பி கான்சென்ட்ரேஷன். இங்க நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தி ஸ்கொயர் பிராக்கெட் இஸ் ரெப்ரசன்ட் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல எத்தனை இருக்கு? ஏ எக்ஸ் ஏ இருக்கு, எத்தனை பி இருக்கு? ஒய் பி இருக்கு. கண்டிப்பா அதை நீங்க எழுதணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். வாட் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன்? இங்க நமக்கு ஆர்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்க எது ரியாக்டன்ட் நமக்கு C கான்சென்ட்ரேஷன் இன்டு D கான்சென்ட்ரேஷன். எவ்வளவு இருக்கு? L இருக்கு, M இருக்கு. சார் இது எப்படி சார் ரியாக்டன்ட் சொல்றீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது இங்கிட்டு வரும்போது இதுக்கு ப்ராடக்ட், இது இங்க இருந்து இங்கிட்டு வரும்போது இதுதான் ரியாக்டன்ட். சரிங்களா? அதனால தான் சார் எழுதிருக்கேன். சரி, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் என்ன பண்ண போறேன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்ப RF is equal to KF. இங்க KFன்றது வந்து என்னன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். KF இன்டு A கான்சென்ட்ரேஷன் இன்டு B கான்சென்ட்ரேஷன். அது அப்படியே எழுதிக்கங்க. அதே மாதிரி தான் இங்க KF போட்டீங்களா, அங்க என்ன போட்டுக்கோங்க? KB போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். RB is equal to KB C கான்சென்ட்ரேஷன் அண்ட் D கான்சென்ட்ரேஷன். சரி, எழுதியாச்சு. அப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிய வேண்டியது வந்து என்னன்னா கேசி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்படி இருந்தா தான் அது ஈக்குலிபிரியமாக இருக்க முடியும். அப்புறம் என்ன பண்ண போறேன்? ரெண்டுதையும் நான் ஈக்குவல் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ RF என்ன இருக்கு எனக்கு? KF into A concentration into B concentration is equal to என்னமா இருக்கு? KB C concentration அதே மாதிரி என்னமா இருக்கு? D concentration. ஓகேவா? ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் பண்ண போறேன்? கான்சென்ட்ரேஷன்லாம் ஒரே பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப கவனிங்க, KF by KB is equal to C concentration and D concentration divided by என்னமா இருக்கு? A concentration and B கான்சென்ட்ரேஷன். மறக்காம அந்த கோஎஃபிஷியன்ட்டை மேல எழுதுங்க, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை மேல எழுதுங்க. சரியா? ரைட். இப்போ KF KB எப்படி மாறுது அப்படின்னா கேசினா என்னன்னா அதுதான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சென்ட்ரேட்டட் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேட். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் கேசி. சரியா தங்கம்? ஒரு வட்டம் எழுதி பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்க சார், கேசி கண்டுபிடிச்சாச்சு. கேபினா என்ன சார் அப்படின்னா உங்க ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சாலிடாவோ லிக்விடாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேசியை பத்தி பேசலாம். சப்போஸ் உங்க ரியாக்டன்ட் எல்லாமே வந்து கேஸ் ஃபேஸ்ல இருக்குன்னா அங்க நீங்க பேச போறது கேபி. கேபினா பார்சியல் பிரஷர் ஆஃப் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன பண்ணணும்? அந்த கேஸ் உடைய பிரஷர் பத்தி தான் பேசணும். அப்ப பார்சியல் பிரஷர் ஆஃப் சி இன்டு பார்சியல் பிரஷர் ஆஃப் டி divided by partial pressure of A into partial pressure of B. இதுதான் KP. சரியா? இந்த KC KP என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த KPக்கும் KCக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோ அடுத்து நமக்கு வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்தா தான் அது புரியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவ தங்கங்களா.